ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். பெல், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்லேருந்து இன்ஜினியரிங் ட்ரெயினி அண்ட் சூப்பர்வைசர் ட்ரெயினிக்கான ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. டோட்டலாக 400 வேகன்சி ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 28/2/2025. அண்ட் இது ஒரு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே 50,000 ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் 65,000லேருந்து உங்களோட சேலரி இருக்கும்னு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்லேருந்து ரிலீஸ் ஆன இன்ஜினியர் ட்ரெயினி அண்ட் சூப்பர்வைசர் ட்ரெயினிக்கான ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் அண்ட் ஒஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பெல் கம்பெனிலேருந்து ரிலீஸ் ஆன ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்ரூட்மெண்ட் பிரேக்கப்பை பற்றி பார்ப்போம். இன்ஜினியரிங் ட்ரெயினிஸ்க்கு டோட்டலாக 150 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. அது வேரியஸ் டிசிப்ளின்ஸுக்கு கீழே விட்டுருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜின்னு டோட்டலாக 6 டிசிப்ளின்ஸுக்கு கீழே இந்த வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. அண்ட் கம்யூனிட்டி வைஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்க்கான போஸ்டிங் பிளேஸஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ட்ரிச்சி அண்ட் ராணிப்பேட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சூப்பர்வைசர் ட்ரெயினிக்கு டோட்டலாக 250 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. அண்ட் இதுவும் 4 டிசிப்ளின்ஸுக்கு கீழே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ்னு 4 டிசிப்ளின்ஸுக்கு கீழே வரும். அண்ட் இதுவுமே கம்யூனிட்டி வைஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்க்கான போஸ்டிங் பிளேசஸ் மெயினாக ராணிப்பேட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போக ஹைதராபாத், பெங்களூர், ஹரித்வார்னு நிறையா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்ஸை பற்றி பார்ப்போம். இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ் டிகிரி ஆர் டியூவல் டிகிரி ப்ரோக்ராம் இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இருக்கணும். அண்ட் இந்த டிகிரி எல்லாமே கொடுத்துருக்கிற டிசிப்ளின்ஸுக்குள்ள படிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 27 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் 2 இயர்ஸ் ஆஃப் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 29 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சூப்பர்வைசர் ட்ரெயினிக்கு நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அந்த டிகிரிஸ் கொடுத்துருக்கிற டிசிப்ளின்ஸுக்கு கீழே முடிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் ஆர் எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 65% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் SC/ST கேண்டிடேட் 60% ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் நீங்கள் 27 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஜாப் டிசிப்ளின்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் எந்தெந்த கோர்ஸ் முடித்தா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் இன்ஜினியர் ட்ரெயினி மெக்கானிக்கல் டிசிப்ளினுக்கு கீழே போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் ஆட்டோமேஷன், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, பவர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல்னு இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியர் ட்ரெயினி மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜி டிசிப்ளின்ஸுக்கு கீழே எந்தெந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் அண்ட் PWD கேண்டிடேட்ஸ்க்கு கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியர் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதை தொடர்ந்து ஒரு இன்டர்வியூ வச்சு உங்களை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சூப்பர்வைசர் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனும் அதை தொடர்ந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். இன்ஜினியர் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே 50,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பேவே 60,000 ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு எக்கச்சக்கமான அலவன்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி உங்களுக்கு 12 lakhs per annum கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாதம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பர்வைசர் ட்ரெயினி போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் 32,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 33,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் பே இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 7.5 lakhs பே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி சேலரியே 60,000 வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஃபீ பேமெண்ட் பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னா ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 600 ப்ராசஸிங் ஃபீஸ் 400 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட டோட்டலாக 1,072 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் அதாவது 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் 472 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி பார்ப்போம். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் February 1, 2025 சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கடைசியாக அப்ளை பண்ணக்கூடிய டேட் 28 February 2025 நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கொடுத்துட்டாங்க. April 11, 12, 13 உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கரெக்டாக படித்து பாருங்கள். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.